ஒன்று ராஜாக்களுடைய புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசிக்கும்படியாக அன்போடு கேட்கிறேன். 1 ராஜாக்கள் 17:1. இந்த 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், இது நாம் அடிக்கடி அதிகமாக தியானிக்கிற ஒரு வசனம். ஆனால் இதிலிருந்து சில காரியங்களை அடியார் சிந்தையில் கடந்த வாரத்தில் போட்டதுனால அதை குறித்து நான் சில காரியங்களை சொல்லுகிறேன். கர்த்தர் கிருபை செய்வாராக. சில காரியங்கள் நம்முடைய கண்களை திறக்கிறதாக நமக்கு இருக்கட்டும். எலியா ஆகாப் ராஜாவை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை ஆக்கும். அதில் அவர் சொன்ன வார்த்தை, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும். அப்படி ஒரு நம்பிக்கையை பார்க்கிறோம். அதாவது நம்ம சொல்றோம் தேவனுடைய வார்த்தையின்படியே அன்றி அப்படின்னு. ஆனா எலியா என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, என்னுடைய வாக்கின்படி அன்றி என்ன செய்யாது பணியும். அப்போ அவருடைய வார்த்தையின் மேல அவருக்கு அவ்வளோ கான்ஃபிடன்ட், அவ்வளோ நம்பிக்கை அவர் மேல இருந்துச்சு. தேவன் மேல் நம்பிக்கை இருந்தது என்பது ஒரு பக்கம். ஆனால் எலியாவுக்கு தேவன் மேல் மட்டும் நம்பிக்கை இல்லை, அவர் மேல அவ்வளோ நம்பிக்கை என்ன செய்தது இருந்துச்சு. என் வாக்கின்படி அன்றி பனியும் மழையும் இந்த வருஷங்களிலே பெய்யாது. அடுத்து பனியும் மழையும் பெய்யணும் ஆண்டவர் அல்ல கட்டளை, நான் சொல்லணும். நான் சொன்னாதான் இந்த இஸ்ரவேலில் மழை பெய்யும். நான் சொல்லாவிட்டால் மழை என்ன செய்யாது, பெய்யாது. அவருடைய வார்த்தைக்கு அவருக்கு வார்த்தை மேல அவ்வளோ நம்பிக்கை. தேசத்தில் மழை பெய்யணும்னா அது எனக்கு கண்ட்ரோலில் தான் இருக்கு. நான் சொன்னாதான் இனி மழை பெய்யும். இனி மழை பெய்யாது. இனி மழை பெய்யணும்னா கிளைமேட் சேஞ்ச் ஆகண்டாம். இது மழை காலம், ஒரு காலமும் இல்லை. மழை பெய்யணும்னா நான் சொன்னாதான் சோத்திரம் மழை பெய்யும், இல்லாவிட்டால் மழை பெய்யாது. வார்த்தைக்கு மேல எலியாவுக்கு அவ்வளோ நம்பிக்கை இருந்துச்சு. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். திரும்பவும் சொல்லுகிறேன், தேவன் மேல் மட்டுமல்ல அவர் மேல அவ்வளோ நம்பிக்கை இருந்துச்சு. நான் இன்னைக்கு என்ன சொல்ல வருகிறேன் அப்படின்னா, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை ஒரு நம்பிக்கையில் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் எப்போ என்ன நடக்குன்னு தெரியாது. அந்த உலகத்துல தான் வாழ்வோம். கடந்த நாட்கள்ல காஷ்மீர்ல நடைபெற்ற சம்பவம் நமக்கு தெரியும். திருமணமான புதுசு ஹனிமூனுக்காக போனாங்க. எவ்வளோ சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு இருந்தாங்க. ஆனால் வாழ்க்கை சின்ன பின்னமாய் மாறினதை பார்க்க முடியுது. ஆனாலும் நம்ம ஒவ்வொரு காரியங்கள் செய்யும் போது ஒரு நம்பிக்கையோடு தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஏதோ ஒன்றை நம்புகிறோம். நாம் கர்த்தரை நம்புறீங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் கர்த்தரை நம்புகிறீங்க. ஆண்டவரை நம்புகிற காரணத்தினால தான் நீங்கள் இங்கே வந்திருக்கிறீங்க. சில மனிதர்களை நாம் நம்புகிறோம். ஒரு பஸ்ஸில் இன்னைக்கு ஏறி திருநெல்வேலிக்கு போகணும் அப்படின்னா டிரைவருக்கு மேலே நமக்கு நம்பிக்கை இருக்கு. அவர் சுகபத்திரமாய் நம்ம எங்க கொண்டு சேர்ப்பாரு, திருநெல்வேலியில் கொண்டு போய். அவருக்கு மேலே அவ்வளோ நம்பிக்கை. வெளியூர் போறீங்க, ஸ்தோத்திரம் பாம்பேக்கு போறீங்க, இன்னும் பல இடங்கள். அப்போ ட்ரெயினுக்கு மேலே நமக்கு அவ்வளோ நம்பிக்கை, அந்த ட்ரெயின் ஓட்டுநர் மேலே. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்னா எதெல்லாமோ நம்புகிறோம். அநேக நேரங்களிலே நாம் செய்கிற ஒரு மிகப்பெரிய தவறு என்னவென்றால், நாம் நம்மை நம்பாமல் இருப்பது நாம் செய்கிற ஒரு பெரிய தவறு. எலியா தேவனை நம்பினான் என்பதை காட்டிலும் நம்பினான். அதே நேரத்தில் எலியா தன்னையும் நம்பினான். நான் சொல்லுகிற இந்த செய்தியோட தலைப்பை இப்படி சொல்லலாம், உன்னை நீ நம்பு. முதல்ல உன்னை நீ என்ன செய், நம்பு. ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, உன்னை நீ நம்பு. இது கொஞ்சம் இதாக இருக்குன்னு நான் கொஞ்சம் உள்ள
பேசும்போது உங்களுக்கு நன்றாக புரியும். அப்போ நம்ம யாரை நம்ம எல்லாம் என்ன செய்வோம்னா நம்மளை மட்டும் நம்ப மாட்டோம். நம்மளை தவிர மீதி எல்லாரையும் நம்புகிறோம். ஆமே, சொந்தக்காரங்களை நம்புகிறோம், அரசியல்வாதிகளை நம்புகிறோம், யாரையெல்லாமோ நம்புகிறோம். ஆனால் அவர்களை நம்புகிற அளவிலே நாம் யாரை நம்புவது கிடையாது. நம்மளை நம்ம நம்புவது கிடையாது. ஏதோ இந்த உலகத்துல பறந்துட்டோம், ஏதோ இந்த உலகத்துல வாழ்கிறோம், சரி போறது போல போட்டு. ஆனா இன்னொருத்தரை நம்புகிறோம், திருடனை நம்புகிறோம், யாரெல்லாமோ நம்புகிறோம். ஆனா நம்மளை நம்புறது கிடையாது. ஆனா எலியா சொல்லுகிறார், என் வாக்கின்படி அன்றி இஸ்ரவேலிலே பனியும் மழையும் பெய்யும். அவருக்கு மேல அவருக்கு அவ்வளவு நம்பிக்கை இருந்துச்சு. முதலாவது ஏன் நம்மளை நம்பணும், ஏன் என்ன நம்பணும்? நீங்க உங்களை நீங்க நம்பிட்டீங்கன்னாலே நீங்க உங்க லைஃப்ல 50% வெற்றி பெற்றுட்டீங்கன்னு அர்த்தம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சிலர் மனைவியை நம்ப மாட்டாங்க, தன்னை நம்ப மாட்டாங்க, பிள்ளைகளை நம்ப மாட்டாங்க, மற்றவங்களை எல்லாரையும் நம்புவாங்க. இல்லை, அவங்கள நம்புறதை காட்டிலும் உங்களை நீங்க முதல்ல நம்புங்க. முதல்ல அது ஏன் நம்மளை நம்பணும் அப்படின்னா, ஸ்தோத்திரம், ஒரே வார்த்தையில் சொல்ல போனா நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தில் கிதியோனுடைய சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் உட்கார்ந்து புலம்பிக்கிட்டே இருக்கிறான். எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்த சொன்ன அற்புதங்கள் எங்கே, இப்படி மீதியானவர்கள் செய்கிறாங்களே அப்படின்னு ஸ்தோத்திரம் அவன் புலம்பிக்கிட்டே இருக்கும்போது கர்த்தர் கிதியோனோடு பேச ஆரம்பிக்கிறார். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட என்ன செய்கிறார், இருக்கிறார். நீ இஸ்ரவேலை மீதியானை கையிலிருந்து ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு 16ஆம் வசனத்தை வாசியுங்கள். அதற்கு கர்த்தர், நான் உன்னோட கூட இருப்பேன், ஒரே மனுஷரை முறியடிப்பது போல. ஆண்டவர் சொல்றாரு, நீ மீதியானியரை என்ன செய்வாய், நான் முறியடிப்பேன்னு கர்த்தர் சொல்லல, நான் கூட இருக்கிறேன். ஆனா யாரு முறியடிப்பா? கிதியோனை பார்த்து, நீ மீதியானியரை என்ன செய்வாய், முறியடிப்பு. அப்போ ஆண்டவருக்கு கிதியோனுக்கு மேல நம்பிக்கை இருக்கிறது. அவர் கிதியோனை பார்த்து சொல்றார், நீ அவங்க வெட்டுக்கிளிகளை போல பரம்பி கடந்தாலும் பரவாயில்ல, ஆனா ஒன்னால மீதியானியரை என்ன செய்ய முடியும், நான் உன்னை கொண்டு முறியடிப்பேன் அப்படின்றத காட்டு நான் கூட இருப்பேன். ஆனா நீ தான் மீதியானியரை என்ன செய்வாய், முறியடிப்பாய். 30,000 பேர் இருந்ததை ரிஜெக்ட் பண்ணி இன்டர்வியூல செலக்ட் ஆனது 300 பேர். இந்த 300 பேரை வச்சு நீ மீதியானியரை என்ன செய்வாய், முறியடிப்பாய். அப்போ ஒண்ணு புரியுது, கிதியோனுக்கு அவன் மேல நம்பிக்கை கிடையாது. நான் என் குடும்பத்தில் நான் சிறியவன், நான் எளியவன், நான் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் அப்படின்னு அவன் கிதியோன் சொல்லுகிறான். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ பராக்கிரமசாலி, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், நீ மீதியானியரை என்ன செய்வாய், முறியடிப்பாய். அப்போ ஒண்ணு நமக்கு நல்லா தெரியுது, கர்த்தர் கிதியோனை நம்பினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் யாரை நம்பினாரு? அப்ப நம் முதல் பாயிண்ட், ஏன் நான் என்னை நம்ப வேண்டும் என்றால், கர்த்தர் என்னை நம்புகிறார். கர்த்தரே என்னை நம்பும் போது நான் என்னை நம்பாமல் இருப்பது மிகப்பெரிய பரிதாபம். எத்தனை பேருக்கு நான் சொல்ற தெளிவா புரியுது? ஆமேன். பக்கத்தில் இருக்க கையை கொடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர், சத்தமா கர்த்தர் உங்களை நம்புகிறார், ஆனால் நீங்களும் உங்களை நம்புங்க. ஆமேன். அதான் மெயின் சத்தியமே தான். பாருங்க, இயேசு நம்ம மேல அவ்வளவு நம்பிக்கை. 2000 வருடங்களாய் முன்பாக இயேசு இந்த பூமியில மனிதனாய் வந்தார், ஊழியம் செய்தார். அவரு என்ன செஞ்சுட்டு போயிட்டாருன்னா, அவர் போயிட்டாரு, சிலுவையில ரத்தம் செஞ்சு மறித்துட்டு நான் அவங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி இந்த முழு மனுக்குலத்தை அவருக்கு சீசர்கிட்ட விட்டுட்டு போயிட்டார்.
நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாட நாமத்தில் அவர்கள் என்ன கொடுங்க, ஞானஸ்நானம். இந்த கோடிக்கணக்கான மக்களை அவர் செஞ்ச ஊழியத்தை இனி யார் கையில விட்டு கொடுத்துட்டு போயிட்டார், அவருடைய சீஸ் எடுத்து விட்டுட்டு போயிட்டார். அவருக்கு அவ்வளவு நம்பிக்கை இருந்துச்சு, இனி நான் செய்ததை இந்த சீசர்கள் செய்வார்கள். கொஞ்சம் கூட டீப்பா சொன்ன என்ன காட்டிலும் வைராக்கியமாய் செய்வார்கள். ஆண்டவர் ஒரு கொஞ்சம் தூதனை இங்க அனுப்பி பிரசங்கம் பண்ண வச்சா எத்தனையோ ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள், எவ்வளவு காரியம் நடக்கும். ஆனா அப்படி அல்ல. யோவான் 21ஆம் அதிகாரத்துல நமக்கு தெரியும், ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொல்றாரு, நீ என்ன நேசிக்கிறாயா? ஒரு இன்டர்வியூ தான். ஆமா ஆண்டவர் ரொம்ப நேசி. அப்ப நீ வா, ஊழியத்துக்கு வா. அடுத்து பேதுருட்ட சொல்றாரு, என் ஆடுகளை நீ என்ன செய்வாயாக. ஏன் வேற ஆள் இல்லையா? ஆண்டவருக்கு இவ்வளோ பின்மாற்றக்காரன், மறுதளித்தவன், சபித்தவன், சத்தியம் பண்ணினவனுக்கு கையில அவருக்கு ஆடுகளை கொடுக்கிறாரு, வேற ஆள் இல்லையா? ஒரே பதில், இயேசு பேதுருவை நம்பினார். புரிகிறவங்க ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஒரு ஹேபிட் நம்ம கையில வந்தாலே போதும், நம்ம லைஃப்ல ஒரு பெரிய மாற்றம். நீங்க திடன் பெற்றுவீங்க, தைரியப்படுவீங்க, உங்க லைஃப் சேஞ்ச் ஆகும். அப்போ ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஏன் நான் என்னை நம்பணும் அப்படின்னா, கர்த்தர் என்னை நம்பும் போது நான் என்னை நம்பாமல் இருப்பது நான் செய்கிற ஒரு பெரிய துரோகம். அப்போ நான் என்னை நம்பணும்னா கர்த்தரே என்னை நம்புறார். பேதுருவுக்கு அவர் மேல நம்பிக்கை இல்லை. நம்ம வளருவோம், நம்ம சரியாவோம், நம்ம பயன்படுவோம், இயேசு விட்ட ஊழியத்தை செய்வோம். ஆனா என்னைக்கு அவருக்கு அவர் மேல ஒரு கான்ஃபிடன்ட் வந்துச்சோ, அதுக்கப்புறம் பேதுருக்கு சரித்திரமே மாறிவிட்டது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களை நீங்க நம்ப முடியுதா? ஸ்தோத்திரம். இந்த பூமியில என்னால வெற்றியாய் வாழ முடியும்னு ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கணும். ஒண்ணு, எப்போ நீங்க உங்களை நம்பாம இருக்கிறீங்களோ அப்ப நீங்க வேற எதையோ நம்பிக்கொண்டு இருக்கிறீர்கள். அந்த ஆள் அப்படி பண்ணிடுவான். எலியாவை குறித்து நான் பின்னாடி கவனிக்கிறேன். எப்படி எலியா தன்மேல் நம்பிக்கை இருந்துச்சோ அதே போல ஒரு கட்டத்தில் அவருக்கு அவன் மேல உள்ள நம்பிக்கை போச்சு. அத நான் பின்னாடி சொல்றேன். இன்னைக்கு இந்த பூமியில உங்களை பார்த்து நான் சொல்றேன், இதே ஊர்ல கர்த்தர் உங்களை வெற்றியாய் வாழ வைக்க அவரால முடியும். இந்த பூமியில சாதிச்ச அத்தனை பேரும் எங்கேயும் மேல இருந்து கீழே குதிச்சவங்க கிடையாது. இந்த பூமியில சாதித்த அத்தனை பேரும் ஆமென் ஒரு தாயின் வயிற்றில் பிறந்து ஏழையாய் கோழையாய் பிறந்து ஒன்னு இல்லாம தான் இருந்து தங்கள் வாழ்க்கையை ஆரம்பித்து, ஸ்தோத்திரம், தங்கள் மேல அவ்வளவு கான்பிடன்ட் வச்சு பிரயாசப்பட்டார்கள். இன்றைக்கு உயர்ந்த உன்னதமான ஸ்தானத்துல கர்த்தர் அவங்கள உட்கார வச்சிருக்கிறார். புரிஞ்சவங்க சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அமெரிக்க பிரசிடென்ட் ஆபிரகாம் லிங்கன், அவர் ஸ்தோத்திர செருப்பு தைக்கிறவர். ஆனா அவருக்கு ஒரு கனவு இருந்துச்சு. அவர் ஸ்கூல்ல படிக்கும்போது கேட்டாங்க, யாருக்கெல்லாம் பரலோகம் போகணும்னு ஆசை. எல்லா பிள்ளைகளும் கையை வைத்துனாங்களாம். அப்ப ஆபிரகாம் லிங்கன் மட்டும் கையை வைத்தல. அப்ப அவர்கிட்ட கேட்டாங்க, உனக்கு பரலோகம் போக விருப்பம் இல்லையா? அவர் சொன்னாரு, எல்லாரும் பொய் சொல்றாங்க சார் அப்படின்னு. ஏன்னு? ஸ்தோத்திரம், ஆமென். அவங்க எல்லாம் டைரக்டா போக விரும்புறாங்க. அவர் சொன்ன, நான் முதல்ல அமெரிக்காவுடைய பிரசிடண்டா மாறணும், அதுக்கு பிறகு நான் பரலோகம் என்ன செய்யணும், போனா போதும். அவருக்கு அவர் மேல அவ்வளவு கான்பிடன்ட் இருந்துச்சு. செருப்பு தைக்கிற அந்த தொழிலாளியின் மகன், செருப்பு தைக்கிறவர், ஒரு நாள் அமெரிக்காவின் பிரசிடண்டாக மாறினார். கர்த்தர் அவரை உட்கார வச்சாரு. நம்முடைய இந்திய பிரதமர், அவர் டீ வித்துட்டு இருந்தவர் அப்படின்னு நம்ம தெரியும். ஆனா ஏதோ சில அவங்களுடைய கான்பிடன்ட், ஹார்ட் ஒர்க்கு இன்னைக்கு நம்முடைய தேசத்துக்கு பிரதமராக கொண்டு உட்கார வச்சு. நீ எந்த குடும்பத்தில் இருக்கிறாயோ, நீ என்ன பேக்ரவுண்ட்ல இருக்கிறாயோ, உன்னுடைய பணம் எப்படியோ, உன்னுடைய படிப்பு எப்படியோ, இந்த ஊர்ல இந்த சமுதாயத்துல உன்னால வெற்றியாய் வாழ நிச்சயமாய் முடியும்.
அப்படின்னா முதல்ல நீ என்ன செய்யணும்னா, ஃபர்ஸ்ட் ஆண்டவரை நம்பு. ரெண்டாவது மற்றவர்களை நம்புவதை காட்டிலும் உங்கள் மேல நீங்க நம்பிக்கை வைங்க. கர்த்தர் நிச்சயமாய் ஒரு சரித்திர பின்னணியிலே கர்த்தர் நம்மை கொண்டு நிறுத்துவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நம்மை நாம் நம்பாமல் போவதற்கு காரணம் நம்மிடத்தில் இருக்கிற இயலாமையை நாம் பார்க்கிறோம். திரும்பவும் சொல்றேன், என்னை நம்பாமல் போவதற்கு காரணம் என்னிடத்தில் இருக்கிற இயலாமை. எல்லாரிடத்திலும் இயலாமை இருக்கு, எல்லாரிடத்திலையும் வீக் பாயிண்ட் இருக்கு, எல்லாரிடத்திலும் குறைவுகள் இருக்கிறது. இல்ல எல்லாரும் மனிதர்கள் தான். ஆனா உன்னிடத்திலே கர்த்தர் சில கிருபைகளை தந்திருக்கிறாரு, சில நன்மைகளை தந்திருக்கிறாரு. அதை பாரு. கர்த்தர் இதே சமுதாயத்துல வெற்றியாய் வாழ வைக்க முடியும். இயேசு நம்மை நம்புகிறார். அதான் நான் சொல்ல வந்தேன். ஏன் இயேசு நம்மேல் வைத்த நம்பிக்கை சாதாரணமானதல்ல. அவர் முழு இரத்தத்தையும் சிந்தினார். ஏன்னா மனுக்குலத்தின் மேல் அவர் நம்பிக்கை அவ்வளவு இருந்துச்சு. இந்த இரத்தத்தை ஜனங்கள் விசுவாசிப்பார்கள், ஏற்றுக்கொள்வார்கள். இந்த இரத்தத்தை அவர்கள் விசுவாசிக்கும் போது இந்த இரத்தம் அவருடைய பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. இயேசு போகும்போது சொல்லுகிறார், நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணும்படியா போகிறேன், அதன் பிறகு நான் வந்து உங்களை என்னிடமா என்ன செய்வேன். அப்போ பரலோகத்தை இயேசு ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறது ஒரு நம்பிக்கையில தான். என்ன நம்பிக்கை? என் பிள்ளைகள் இந்த உலகத்திலே வெற்றியாய் பரிசுத்தமாய் வாழ்ந்து என் இரத்தத்தால் கழுவப்பட்டு நீதிமான்களாய் வாழ்ந்து அவர்கள் பரலோகத்துக்கு வருவார்கள். அப்பொழுது நான் அவர்களை இந்த பரலோகத்தில் சேர்ப்பதற்காக நான் ஒரு ஸ்தலத்தை என்ன செய்ய போகிறேன். இவனுங்க எல்லாம் எங்க பரலோகம் வருவானுங்க? என்னையே சிலுவையில் அரைஞ்சு கொன்னவங்க, இவ்வளவு நன்மை செய்த பிறகும் மரண குற்றவாளியை பரபாசை விடுதலை செய்துவிட்டு என்னை சிலுவையில் அறை ஒப்பு கொடுத்த இந்த துரோகிகளுக்காக நான் பரலோகம் கொடுக்க போறேன், இவங்களையா நான் பரலோகத்தில் சேர்க்க போறேன் அப்படின்னு ஆண்டு நினைச்சிருப்பார்னா பரலோகத்தை ஆயத்தம் பண்ணியிருப்பாரா? சொல்லுங்க. அவருக்கு நம்பிக்கை ஒரு பக்கம் போனாலும் இன்னொரு பக்கம் என்னை உண்மையாய் சேவிக்கிற ஒரு கூட்டம் எழும்பும், ஒரு சந்ததி எழும்பும், என்னுடைய இரத்தத்தால் கழுவப்படுகிற ஒரு சேனை எழும்பும். அவர்களுக்காக நான் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். புரிகிறவங்க சத்தமோ ராமே. இப்போ பரலோகத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணுவது கூட என் மேல் வைத்த நம்பிக்கையினாலே. ஆமென். காது கேட்கல, சத்தமோ ரலிலே சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ புரிஞ்சுக்கோங்க, நான் என்ன நம்பணும். இன்னைக்கு உங்க கான்ஃபிடன்ட் இந்த ஒரு தான் எனக்குள்ள ஒரு பாரம். உங்களுக்குள்ள இது உங்களை நம்புங்க. உங்களால முடியும், என்னால முடியும். இந்த பூமியில வெற்றியாய் வாழ முடியும். கர்த்தர் என்னை வாழ வைப்பார். நான் கொஞ்சம் கூட இன்னும் உள்ள வந்து பேசும்போது உங்களுக்கு நல்லா புரியும். ரெண்டாவது, சாத்தானே நம்மளை நம்புறான். இவனை இப்படியே விட்டா இவன் நமக்கு ஆபத்தா மாறுவான், நமக்கு கண்ணியா மாறும். என்னுடைய பர்சனல் பிரேயர் நான் அதிகமாக சாத்தானை பார்த்து, ஏ சாத்தானே, ஆமே உனக்கு நான் தான் கண்ணி, ஆமே ஆமே, உன்னுடைய தந்திரங்கள் ஒன்று இங்க பலிக்காது, ஆமே உன்னை துரத்துகிறதே நான் தான், ஆமே. ஏன் நம்மளை சோதிப்பதற்கு சாத்தான் இவ்வளவு பிரச்சனை கொண்டு போடுறான்னு அவனுக்கு நல்லா தெரியும். இவன் ஆவிக்குரிய ஜீவத்திலே பவர்ஃபுல்லா இருந்தான்னா இவன் நம்மளை துரத்தி விடுவான், இவன் நம்மளை மேற்கொள்ளுவான். நம்முடைய தந்திரங்கள் இவன் மேல் ஒன்றும் பலிக்காது. சாத்தானுக்கு நல்லா தெரிஞ்சனாலதான் அது செய்ய விடாதபடிக்கு அவன் பல சூழ்ச்சிகளை போடுறான். பாருங்க, சாத்தானே நம்மளை நம்புறான்னா நம்மளை நம்பாம இருப்பதுக்கு எவ்வளவு பரிதாபம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ கூட நான் பேசும்போது நீங்க இதே ஊர்ல நல்லா இருப்பீங்கன்னு சொல்லும் போது சிலருக்கு மைண்ட் என்ன வரணும், நீரு சொல்லி ஒரு மயக்கம் பிடிச்சுக்கிட்டு நான் படுற கஷ்டம் எனக்கு எல்லாம் தெரியும். நான் சொல்றேன், கஷ்டப்படாம மேல வந்த ஒருத்தங்களை சொல்லுங்க. என் வாழ்க்கையில் நான் கஷ்டமே அனுபவிக்கல, இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன்னு சொல்றவங்க ஒரு ஆளை காட்டுங்க. எல்லாருடைய வாழ்க்கையில ஏதோ சில கஷ்டங்கள்.
ஆனால் அதை பொருட்படுத்தாதபடி அவர்கள் தன்மேல் நம்பிக்கை வைத்தபடினாலே அவருடைய வாழ்க்கை வெற்றியாய் மாறினது. புரிகிறவங்க சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சாத்தானே என்ன நம்புறான் சார், நம்புறான். இவன் சாதாரணமான ஆளு கிடையாது. இவன் முழங்கால் படியிட்டா பரலோகம் செயல்படும். இவன் ஆராதிச்சா நம்முடைய அஸ்திபாரம் அசைக்கப்படும். இவன் பரிசுத்தமாக வாழ்ந்தால் நம்முடைய தந்திரங்கள் ஒன்று இவன் வாழ்க்கையில பலிக்காது. இவன் ஆண்டவருக்காய் வைராக்கியமாக ஜீவித்தால் தேவனுடைய ராஜ்யம் இவன் மூலம் ஸ்தாபிக்கப்படும் என்று சாத்தானே நம்புகிறான். ஆனா நம்மளை பார்த்து என்ன சொல்றோம், என்னத்த வாழ்க்கை, நம்ம எல்லாம் எங்க தூக்கி தூர போடுங்க. இன்றைக்கு நம்முடைய கண்கள் திறக்கப்படட்டும். தடிக்காரவங்க சபையில் இருக்கிற அத்தனை விசுவாசிகளும் சாதாரணமானவர்களாக இருக்கவே கூடாது. நீங்கள் சாதாரணமானவர்கள் கிடையாது. கர்த்தர் உங்கள் மேல் வைத்த நம்பிக்கை சாதாரணமானது கிடையாது. இந்த சர்ச்சில் நீங்கள் உட்கார்ந்திருப்பது சாதாரணமான நோக்கத்தோடு கிடையாது. இயேசு உங்களுக்காய் ரத்தம் சிந்தினது சாதாரணமானது அல்ல. தேவன் உங்களை என்னை குறித்து ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார், பெரிய நோக்கம் வைத்திருக்கிறார். அதற்கு உங்களை விட்டு கொடுங்கள். உங்களுடைய வாழ்க்கை வெற்றியாய் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்கும். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். காது கேட்கல. ஹல்லேலூயா. மூணாவது, நாம் நம்மை நம்பாவிட்டால் நாம் வேறு எதையோ நம்பிக்கொண்டிருக்கிறோம். நீங்க உங்களை நம்பல அப்படின்னா வேற ஏதோ சாத்தான நம்புறோம், வேற எதையோ நம்பிக்கொண்டிருக்கிறோம். உங்களை நீங்க ஃபர்ஸ்ட் காடை நம்புங்க. ரெண்டாவது உங்களை நம்பினீங்கன்னா வேறு மைனஸான ஒரு காரியத்தை நம்புவதற்கு உங்களுடைய மனது இடம் கொடுக்கவே கொடுக்காது. புரிகிறவங்க சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் திரும்பவும் சொல்றேங்க, உங்களால உங்க கடனெல்லாம் அடைச்சி உங்க சூழ்நிலையெல்லாம் மாறி ஒரு வெற்றியான வாழ்க்கை நிச்சயமா இதே ஊர்ல உங்களால வாழ வைக்க அவரால முடியும். விசுவாசிக்கிறீங்களா? எப்படியும் வாழணும்னு நம்ம நினைக்க கூடாது. ஒரு வாழ்க்கை தான் நமக்கு இருக்கு. அந்த வாழ்க்கை வெற்றியாய் வாழ, ஜெயமாய் வாழ கர்த்தர் கிருபை தருவாராக, கிருபை தருவாராக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எப்பொழுது நம்மளை நம்ப முடியும்? நம்மளை நம்பினா என்ன நடக்கும்? அவங்கள நான் வேகமாய் சொல்றேன். ஒரு ரெண்டு மூணு காரியங்களை சொல்றேன். எப்பொழுது நாம் நம்மை நம்ப முடியும்? முதல் காரியம், என்று எப்பொழுது நீங்கள் உங்களை மேன்மையாய் பார்க்கிறீர்களோ அப்பொழுதுதான் உங்களால நம்ப முடியும். ஆமென். பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, அவ புரியட்டும். நீங்க உங்களை மேன்மையாய் பாருங்கள், அப்பொழுது உங்களால் நம்ப முடியும். சிலருக்கு முகத்துல இப்பதான் ஐஸ்வர்யம் வருது. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஒன்றோட வசனங்களை சொல்றேன். நம்மளை குறித்து பைபிள் எப்படி சொல்லுதுன்னா, சங்கீதம் 8ஆம் சங்கீதம், அதுக்கடுத்து நான் விளக்குறேன். அதோட 5வது வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 8:5. நீர் மனிதனை தேவதூதரிலும் சற்று, மனிதனை தேவதூதரிலும் எப்படிதான் சிறியவனாக்கினீர்? சற்றே சிறியவனாக்கினீர். கனத்தினாலும் அவனை என்ன செய்தீர்? முடிசூட்டினீர். மனிதர்களாகிய நம்மை தேவன் தேவதூதரிலும் சற்றே என்ன செய்திருக்கிறீர்? சிறியவனாக்கினீர். அவனை எப்படி வச்சிருக்கிறீர்? மகிமையினாலும் கனத்தினாலும் மனிதனை என்ன செய்தீர்? முடிசூட்டுகிறீர். அடுத்து 6ஆம் வசனம் கூட, உம்முடைய தேவனுடைய கரத்தின் கிரியைகளின் மேல் மனிதனுக்கு ஆளுகை கொடுத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு என்ன செய்தி? சத்தமா சொல்லுங்க. தேவனுடைய கிரியைகளின் மேல் கர்த்தர் மனிதனுக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு?
வாயை திறந்து தேவனுடைய கிரியையின் மேல் மனிதனுக்கு என்ன கருத்தை கொடுத்திருக்கிறாரு? ஆளுகையை கொடுத்திருக்கிறார். சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு என்ன செய்தீர்? கீழ்ப்படுத்தினீர். சத்தமா ஒரு ஆமென். அப்போ நீங்கள் யார் என்றால் தேவதூதர்களும் சற்றே சிறியவர்களாகத்தான் கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறாரு. கர்த்தர் மகிமையினாலும் கனத்தினாலும் நம்மளை முடிசூட்டி இருக்கிறார். பத்துக்களா ஆமேன் வரமாட்டேன். நான் பேசுறது ரெவலேஷன் வசனத்தை அப்படியே சொல்றேன், திரும்பவும் சொல்றேன். மகிமையினாலும் கனத்தினாலும் இங்கே இருக்கிற அத்தனை பேரையும் கர்த்தர் முடிசூட்டி இருக்கிறார். தேவனுடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நமக்கு என்ன தந்திருக்கிறாரு? சத்தமா சொல்லுங்க. ஆளுகை தந்திருக்கிறார். ஆண்டு கொள்ளுங்கள். ஆளுகை தந்திருக்கிறார். அடுத்து சகலத்தையும் இந்த பூமியில எல்லாவற்றையும் என்னுடைய பாதங்களுக்கு கர்த்தர் என்ன செய்திருக்கிறாரு? சத்தமா கீழ்ப்படுத்தி. இவ்வளவு மேன்மையாய் கர்த்தர் நம்மளை வைத்திருக்கும் போது நாம் நம்மை பார்த்து என்ன சொல்றோம்? எதுக்கு இந்த ஊர்ல பிறந்தேன்னு தெரியல, எதுக்கு வாழ்ந்தேன்னு தெரியல, என்னமோ எதுக்கு தான் உயிரோடு இருக்கிறேன்னு தெரியல. ஏன் அப்படின்னா உனக்க பார்வையில நீ அற்பமாய் தெரிகிறாய். எப்போ உங்க பார்வையில நீங்க அற்பமாய் தெரிகிறீங்களோ அப்பமே புரிஞ்சுவோங்க, சாத்தானுக்கு நம்ம இடம் கொடுக்கிறோம். மேன்மையா பாருங்க. பெற்றோரை பார்த்து சொல்றேன், உங்க பிள்ளைகளை மேன்மையா பாருங்க. சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பிள்ளைகளை மேன்மை ரெண்டாவது பாருங்க, முதல்ல உங்களை நீங்க மேன்மையா பாருங்க. காது கேட்கல, சத்தமாய். நீங்க எல்லாம் ஒண்ணுக்கு லாய்க்கு இல்லை அப்படி இப்படின்னு சொன்னா இன்னைக்கு சூப்பர் பிரசங்கன்னு சொல்லுவீங்க. உங்களெல்லாம் வச்சு நான் மேய்க்கையும் பாருங்களா அப்படின்னு. பாஸ்டர் இப்பதான் சத்தியம் பேசியிருக்கிறார். அது சத்தியம் கிடையாது, அது துருபதேசம். வேதத்திலிருந்து தெளிவாய் சொல்லுறது, கர்த்தர் அவருடைய கரத்தின் கிரியைகளின் மேல் எனக்கு ஆளுகை தந்திருக்கிறார். சகலவற்றை என்னுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி வச்சிருக்கிறாரு. ஆமென். மகிமையினாலும் கனத்தினாலும் என்னை முடிசூட்டி இருக்கிறாரு. ஆமென். அப்போ எப்ப நீங்க உங்களை மேன்மையாய் பார்க்கிறீர்களோ அப்பொழுதே நீங்கள் உங்களை நம்ப ஆரம்பித்து விடுவீர்கள். புரிகிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தூதருடைய ஆராதனை காட்டிலும் மனிதர்களாகிய நம்முடைய ஆராதனை மேல் கர்த்தர் பிரியமுள்ளவராய் இருக்கிறார். அப்போ தூதர்களை பார்க்கலாம் கர்த்தர் நம்மை மேன்மையாய் பார்க்கிறார். பரலோகத்திலே நம்ம கவனிச்சு தங்கத்தால் ஆன வீடு, ரத்தினங்களால் ஆன கற்கள், அஸ்திபார கற்கள் எல்லாம் மகா விமர்சையாய் கர்த்தர் கட்டி ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். நம்முடைய கற்பனையினால் எட்ட முடியாத ஒரு ராஜ்யத்தை கர்த்தர் நமக்காய் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஏன் அப்படின்னா நம்மை அவர் எப்படி பார்க்கிறார்? அவருடைய மனவாட்டியாய் பார்க்கிறார். தேவன் அவர் நம்மை மனவாட்டியாய் பார்க்கிறார். அப்போ அவருடைய பார்வையில நீங்களும் நானும் விலையேற பெற்றவர்கள். கர்த்தரே நம்மை விலையேற பெற்றவர்களாய் பார்க்கும்போது நம்மளை லோக்கலா பார்த்தா அதே போல பரிதாபம் வேற ஒண்ணுமே கிடையாது. நான் சொல்றேன், நீங்க கருப்பா இருந்தாலும் சரி, வேற என்ன, ஸ்கூலுக்கே போகாட்டாலும் சரி, ரொம்ப படிச்சிருந்தாலும் சரி, உங்க பெற்றோர் உங்களுக்கு பெரிய சொத்து சேர்த்து வைக்காட்டாலும் சரி, நீங்கள் தேவனுடைய பார்வையிலே விலையேற பெற்றவர்கள். ஒருவேளை நீங்க வியாதியஸ்தர்களா இருந்தாலும் சரி, வயதானவர்களா இருந்தாலும் சரி, சொந்த வீடு இல்லாட்டாலும் சரி, மனுஷன் பார்வையில நீங்க அற்பமா இருக்கலாம், அதை தூக்கி தூர போடுங்க. ஆனா கர்த்தருடைய பார்வையிலே நீங்களும் நானும் விலையேற பெற்றவன். காது கேட்கல, காது கேட்கல. அப்போ உங்களை மேன்மையா பாருங்க சார், உங்களை மேன்மையா பாருங்க. மற்றவங்க சொல்லட்டும். இந்த தாமஸ் ஆல்வா எடிசனை குறித்து சொல்லுவாங்க. அவர் ஸ்கூல்ல படிக்கும்போது ஸ்கூல்ல என்ன செஞ்சிட்டாங்கன்னா, அவர் ரொம்ப படிக்கணும்னு சொல்லி அவங்க அம்மாவை கூட்டிட்டு போயிருங்க உங்க பிள்ளைய அப்படின்னு. ஏன் அப்படின்னு கேட்டா, எங்க ஸ்கூலுக்கு கெட்ட பேர், இவன் மற்ற பிள்ளைகள் நல்லா படிக்கிறாங்க, இவன் இதா இருக்குன்னு ஃபெயில் ஆனான்னு சொன்னா இவன் கேவலம் அப்படின்னு. நானும் 12th படிக்கும்போது பந்தர்குள்ள படித்தேன். என் மைண்டு ரொம்ப டிப்ரெஷன் ஆச்சு. இந்த ஊர்லலாம் இருந்துட்டு அந்த இடத்துல கொண்டு போட்டேன் நான்.
சயின்ஸ் குரூப், பயாலஜிக்கு 3 மார்க்கும், கெமிஸ்ட்ரி நீங்கள் சிரிப்பீங்கன்னு தெரியும், அதனால் அதுக்கு முன்னாடி நானே சிரிச்சிட்டேன். கெமிஸ்ட்ரிக்கு 8 மார்க்கும், சுவாலஜிக்கு 9 மார்க் என்னமோ இருந்துச்சு. சோத்திரம். அப்போ என்னடா புதுசாக ஒரு பையன் வந்திருக்கிறான். ஸோ என்னை கூப்பிட்டு கெட் மாஸ்டர் கூப்பிட்டு வச்சு என்ன பேசுகிறாரு. அடுத்த ஒரு பரீட்சை கூட பார்ப்போம், நீ ஃபெயில் ஆகு பிரச்சனை இல்லை, ஆனால் நல்ல மார்க் எடுத்து ஃபெயில் ஆகும். 35க்கு அட்லீஸ்ட் ஒரு 25ஆவது எடு, ஒரு 30ஆவது, அப்படின்னா நீ கடைசியில் என்ன செஞ்சிருவா, பாஸ் ஆயிடுவா போல தெரியுது அப்படின்னு ஒரு மாதம் கூட பார்ப்போம். நீ நல்ல மார்க் எடுத்து தோத்துட்டான்னா உன்னை ஸ்கூலில் என்ன செஞ்சுருப்போம், வச்சிருப்போம், இல்லைன்னா நீ வீட்டுக்கு போக வேண்டியதா அப்படின்ட்டாங்க. எனக்கு ஒன்றும் மண்டல யாரும் இல்லை, நான் வீட்டுக்கு போனேன் என்ன, எங்கே போனேன் என்ன, நானே இந்த விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் வந்து வசமாக லாக் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி எனக்கு மண்டை. அப்போ அடுத்த இதுன்னா நீ வந்து அப்பாவை கூட்டிகிட்டு எல்லாம் வரணும் அப்படின்னு. அப்பா பாஸ்ட்டு, எனக்கு கேவலம், அப்பா எப்படி கொண்டு போகிறது அப்படின்னு. திரும்பவும் படித்தேன். என் கூட படித்த பயமாருங்கெல்லாம் நல்லா இங்கே உள்ள இது அங்கே உள்ள வேறு மாதிரி. அங்கே அது கவர்மெண்ட் ஸ்கூல், அங்கே ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அங்கே உள்ள பயமார் நல்லா படிக்கிற பயமார் நான் தான். ஆனால் நான் தான் கிறிஸ்தவன், நான் தான் புரிஞ்சிட்டு நான் இவ்வளோ பிரில்லியன்ட்டுன்னு. ஸோ அடுத்து உட்காந்து படிக்க ஆரம்பித்தேன். சோத்திரம் கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்து படிக்க ஆரம்பித்தேன். 2 பாடம் பாஸ் ஆகிட்டேன், தமிழும் பாஸ் ஆனேன், பாட்னியும் பாஸ் ஆகிட்டேன். அப்போது அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு, இவன் ஏதோ கொஞ்சம் தப்பிடும் அப்படின்னு. ஏன்னா இங்கே நல்லா படிச்சுட்டு இருந்தேன், எனக்கு அங்கே மைண்டு டிப்ரெஷன். அடுத்து கடைசியில் ஒவ்வொரு இதாக போக 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 ஆண்டவர் கிருபையினால் ஒரு 3-4 மாதம் ஆகும்போது எல்லா பாடமும் பாஸ் ஆகிறதுக்கு ஆண்டவர் கிருபை செஞ்சுட்டார். அடுத்து அவங்களுக்கு தெரிஞ்சுட்டு இவன் தப்பிடுவான், இவன் கொஞ்சம் நல்லா படிக்கிற ஒரு பையன் ஏதோ லாக் ஆகிட்டான் அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் கிருபையினால் நல்ல மார்க் எடுத்து என் கூட படித்த பயமாருங்களை காட்டிலும் நல்ல மார்க் எடுத்து 12th பாஸ் ஆகிறதுக்கு ஆண்டவர் கிருபை செஞ்சார். அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதே போல் தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து அவ்வளோ முட்டாள் அப்படின்னு சொல்லலாம், சாரி சொல்லக்கூடாது. அப்போது கூட்டிகிட்டு போயிருங்கன்னாங்க. அவங்க அம்மா சொன்னாங்க, எனக்கு பையன் முட்டாள்னு சொல்லாதுங்க, என பையனுக்கு புரிகிற அளவுக்கு உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்க தெரியலைன்னு சொல்லுங்க. எனக்கு பையன் எப்படி முட்டாளாக இருக்க முடியும்? உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியலைன்னா நீங்கள் விடுங்க, நான் வீட்டில் கொண்டு போய் என் பிள்ளைக்கு என்ன செய்கிறேன், பாடம் சொல்லி கொடுக்குறேன். ஆனால் என் பிள்ளை முட்டாள்னு மட்டும் நீங்கள் சொல்லாதுங்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு வந்துட்டாங்க. அப்போ வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது தாமஸ் ஆல்வா எடிசன் கேட்குறாரு, அம்மா எப்படி ஏன் ஸ்கூலுன்னு விடுறாங்க, ஏன் நீ ஸ்கூலுக்கு நான் போக முடியாதா அப்படின்னு கேட்கும்போது அம்மா சொன்னாங்க, மக்களே உனக்கு பாடம் சொல்லி கொடுக்குற அளவுக்கு டீச்சர்ஸ் மேலே மூளை கிடையாது, நீ ரொம்ப பிரில்லியன்ட்டு, உனக்கு அவ்வளவுக்கு அவங்களுக்கு மூளை என்ன செய்யாது கிடையாது, அதனால் நீ என்ன செய், நான் சொல்லி தாரேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் அவங்க சொல்லி கொடுத்து கடைசியில் ஒரு பெரிய சயின்டிஸ்டார்ட்டே கத்தரவரை மாற்றிட்டாரு. இன்றைக்கி நம்ம மின்சாரத்தில் இருக்கிற காரணம் ஸ்கூல்லேருந்து முட்டாளுன்னு துரத்தி விட்டவர் தான் இன்றைக்கி உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்குற ஒரு விஞ்ஞானியாக கத்தை மாற்றி விட்டார். அம்மாவுக்கு பார்வையில் மகன் முட்டாளாக தெரியலை, அம்மாவுக்கு பார்வையில் மகன் வெளியேற பெற்றவனாய் தெரிந்தான். புரிஞ்சவங்க சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ கர்த்தர் என்னை நம்புகிறார் என்பது மட்டும் இல்லை, அவருடைய பார்வையில் நான் விலையேற பெற்றவன். திரும்பவும் சொல்றேன், உங்களை நீங்க விலையேற பெற்றவங்களா பாருங்க. ஒரு ஆமேன். இன்னொரு வசனம் கூட 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனம் நம்மளை குறித்து பைபிள் என்ன சொல்லுது? 1 கொரிந்தியர் 3:9, நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களா இருக்கிறோம், நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாயும் இருக்கிறீர்கள். புரிகிறவங்க சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம யாரு? தேவனுடைய பண்ணையும் அவருடைய மாளிகையுமாயும் இருக்கிறோம். இதே கொரிந்தியர்ல பவுல் சொல்லுவாரு, நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். வெளிப்படுத்த 1:6, பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நீங்கள் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாக இருக்கிறீர்கள். அப்போ பைபிள் ஆண்டவர் நம்மளை எந்த லெவல்ல வச்சிருக்கிறார் பார்த்தீங்களா?
ஆனால் நாம் நம்மை ஏதோ உலகம் சொன்னதையும் மற்றவர்கள் சொன்னதையும் சொல்லி நம்மை மட்டுப்படுத்தி பார்க்கறதுனால நம்மளை போல பரிதபிக்கப்பட்டவர்கள், பாவம் செய்தவர்கள், துரோகம் செய்கிறவர்கள் வேற ஒண்ணுமே கிடையாது. திரும்பவும் சொல்றேன், உங்களை நீங்கள் மேன்மையாய் பார்க்காத வரையிலும் உங்களால உங்களை நம்ப முடியாது. எப்பொழுது நாம் நம்மை மேன்மையாய் பார்க்கிறோமோ அப்பொழுதுதான் நம்மை நம்மளால நம்ப முடியும். புரிஞ்சு கொண்டவங்க சத்தமா ஒரு ஆமென். மேன்மையை பாருங்க சார். அவன் மற்றவங்க என்னமும் செஞ்சுட்டு போட்டு, உன முட்டாளு, மூளை இல்லை, ஒன்று பரவாயில்ல. ஸ்தோத்திரம். இந்த உலகம் பணம் வச்சிருந்தாதான் பெருசா பார்க்கும். நாளைக்கு பணம் போச்சுன்னா இந்த உலகம் நம்மளை பரியாசம் பண்ணும். ஏன் யோபு கலக்கத்து புத்திர எல்லாரிலும் பெரியவனா இருந்தா? அவன் பணக்காரன். அவனிடத்துல பணம் போன போது சிறு பிள்ளைகள் கூட அவனை பரியாசம் பண்ணினது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் யோபு தன்னை மேன்மையாய் பார்ப்பதை ஒருபோதும் விட்டுவிடவே இல்லை. அவன் இழந்த எல்லாவற்றை கர்த்தர் இரட்டிப்பாய் கொடுத்து யோபுவை கர்த்தர் ஆசீர்வதித்தார். புரிகிறவங்க சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டாவது, அப்போ நாம் நம்மை மேன்மையா பார்க்கணும். இங்க அடுத்து 17:1 எலியா சொல்றாரு, நம்ம எப்போ நம்மளால நம்ப முடியும். அதான் சொல்றேன், என் வாக்கின்படி அன்றி பனியும் மழையும் பெய்யாதிருக்கும். ஏனென்றால் நான் யார் என்றால் இஸ்ரவேலின் தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அப்போ அவன் தன் சுயத்தை நம்பல, மாம்சத்தை நம்பல. அவன் தேவனுக்கு முன்பாக நிற்கிறவன், அவன் தேவனுக்கு முன்பாக ஜெபிக்கிறவன், தனியாக தேவ சமூகத்தில் நிற்கிறவன் என்கிற தேவன் கொடுத்த கிருபையின் மேல, தேவன் கொடுத்த வல்லமையின் மேல, அதன் மேல அவன் நம்பிக்கை வைத்தவனாய் காணப்பட்டான். புரிகிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கிறேன். நான் சொல்றேன், இந்த வார்த்தையை கவனிங்கள். சுயத்தை பார்க்காமல், சுயத்தின் மேல் சாராமல், தேவ பலத்தையும் தேவ நமக்கு கொடுத்த அபிஷேகத்தையும் நாம் சார்ந்திருக்கும் போது நிச்சயமாய் நாம் நம்மை நம்ப முடியும். நம்முடைய சுயத்தை நம்ப வேண்டாம், நம்ம மாம்சிகத்தை நம்ப வேண்டாம். ஆனா நம்ம மேல கர்த்தருடைய ரட்சிப்பு இருக்கிறது. நாம் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறவர்கள், நாம் தேவனை ஆராதிக்கிறவர்கள், நம்ம மேல கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கிறது. அந்த அபிஷேகத்தை நாம் நம்பும் போது, அந்த அபிஷேகத்தை நாம் சார்ந்திருக்கும் போது நாம் நம்மை நம்ப முடியும். சுயத்தை நம்பாதுங்க, வீக்காய் போயிரும். மாம்சிகத்தை நம்பாதுங்க, ஏமாந்து போயிடுவோம். ஆனால் நீ கர்த்தரை நம்பு, கர்த்தர் உனக்கு கொடுத்த அபிஷேகத்தை நம்பு. அதை தாவீது சொல்லுகிறார், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள், நான் என் சுயத்தால சாய முடியாது, தாண்ட முடியாது. ஆனால் உம்மால, நீர் என் கூட இருக்கிறனால என்னால சேனைக்குள் பாய முடியும். உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். எப்போ என்ன வேண்டில்ல பவுல் சொல்லுகிறாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன உண்டு? எனக்கு பலன் உண்டு. ஆனா என்னை பலப்படுத்துகிற கர்த்தரனோடு கூட இருக்கிறார். எனக்கு பலன், நான் செய்வேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே கர்த்தர் செய்வார் என்று இல்ல, எல்லாவற்றையும் செய்ய, 1-2 எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நான் சொல்றேன், கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு. ஐயோ ஐயோ ஐயோ, கர்த்தருடைய அபிஷேகம் உங்க மேல இருக்கிறது, கர்த்தருடைய வாக்குத்தத்தம் உங்க மேல இருக்கிறது, கர்த்தருடைய கிருபை உங்க மேல இருக்கிறது, கர்த்தருடைய அபிஷேகம் உங்க மேல இருக்கிறது. அது இருக்கிறபடியினால நீங்கள் செய்கிற காரியங்களில் வெற்றி நிச்சயம். கிதியோனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறாரு, நீ மனுஷரை ஒரே மனுஷரை முறியடிக்கிறது போல நீ மீதியானரை முறியெடுப்பாய். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை, நான் உன்னோடு கூட இருப்பேன். சார், கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு சார். அவர் தூங்குவதும் இல்லை, அவர் உறங்குவதும் இல்லை.
என் மேல் அவருடைய வாக்குத்தத்தம் இருக்கிறது, என் மேல் அவருடைய தீர்க்க தரிசனம் இருக்கிறது, என் மேல் அவர் கவனமா இருக்கிறார், என் மேல் அக்கறை உள்ளவராய் இருக்கிறார், என்னையும் என் குடும்பத்தை கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாக்கிறார். அதன் மேல் நம்பிக்கை வைக்கும் போது நான் என்னை நம்புகிறவனாய் இருக்கிறேன். எதனால கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார்? உங்க மேல அவர் நம்பிக்கை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரும் கூட இருக்கிறபடியினால, கர்த்தரோட வாக்குத்தத்தம் என் மேல இருக்கிறபடியினால, கர்த்தருடைய அபிஷேகம் என் மேல் இருக்கிறபடியினால நான் சாதாரணமானவனாய் இருக்கவே மாட்டேன். நான் செய்ய வேண்டிய எல்லா காரியத்தையும் கர்த்தர் செய்து முடிப்பதற்கு எனக்கு கிருபை தருவாராக, ஜெயத்தை அளிப்பாராக, வெற்றியை கட்டளையிடுவாராக. நான் ஏமாந்து போகவே மாட்டேன், நான் வெட்கப்பட்டு போகவே மாட்டேன். வானத்தை பூமியை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் அவர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என் பட்சத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஆமென். உங்க சுயத்தை நம்பாதுங்க, உங்க மாம்சத்தை நம்பாதுங்க, ஆனா உங்க மேல கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நம்புங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அபிஷேகத்தை நம்புங்க. கர்த்தர் உங்க மேல் வைத்த ரட்சிப்பை நம்புங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார், அதை நம்புங்க. உங்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தை கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறார், அதை நம்புங்க. ஹல்லேலூயா. புரிகிறவங்க சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இதை நீங்கள் பார்த்தால் உங்களால் நம்பாமல் இருக்கவே முடியாது. பவுலுக்கு அவ்வளவு நம்பிக்கை, அவர் மேல அவ்வளவு நம்பிக்கை. ஏன்னா என்னை பலப்படுத்த ஒரு கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார். தாவீது சொல்லுகிறான், நான் மதிலை தாண்டுவேன், நான் சேனைக்குள் பாய்வேன். எப்படி தாவீதை நீ சேனைக்குள் பாய்வாய்? எப்படி தாவீதை நீ மதிலை தாண்டுவாய்? அது கர்த்தராலே. நான் அவரை நம்பி இருக்கிறபடினால, அவரின் கூட இருக்கிறபடினால, அவரின் பட்சத்தில் இருக்கிறபடினால என்னால சேனைக்குள் பாய முடியும். அவர் என்னோடு கூட இருக்கிறபடினால என்னால எப்பேற்பட்ட மதிலையும் தாண்ட முடியும். நீ இப்ப இருக்கிற சூழ்நிலைகளை உன்னால நிச்சயமாய் கடக்க முடியும், உன்னால மேற்கொள்ள முடியும். ஆமே. ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை செய்வாராக. புரிகிறவங்க சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நான் என்ன மேன்மையை பார்த்தால் என்னை நம்ப முடியும்? ரெண்டாம், நான் சுயத்தையோ என் மாம்சத்தையோ நம்பாமல் சார்ந்திருக்காமல் தேவன் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தையும் எனக்கு கொடுத்த அபிஷேகத்தை எனக்கு கொடுத்த கிருபையும் நான் சார்ந்திருக்கும் போது என்னை என்னாலே நம்ப முடியும். புரிகிறவங்க சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நேரம் முடிஞ்சு விட்டது. ஒரு 2 காரியத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். நாம் நம்மை நம்பும் போது என்ன நடக்கும்? இதான் என்னோட பிரசங்கம். ஆமென். கர்த்தர் கிருபை செய்வாராக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி சொல்றேன், நீங்கள் வேடிக்கை பார்க்கிறவர்களாக இருக்க மாட்டீர்கள், மற்றவர்கள் உங்களிடத்தில் வேடிக்கை பார்ப்பார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப கவனிங்க, இஸ்ரவேல்ல நிறைய ஜனங்கள் இருக்கிறார்கள். இப்போ எலியா அவர்களில் ஒருவனாக இருக்கவில்லை. எலியா எப்படி காணப்பட்டால் அவன் வேடிக்கை பார்க்கிறவனாக இல்லை. எலியா ஜெபிக்கிறான், கர்மேல் பர்வதத்தின் அக்கினி இறங்குகிறது, ஜனங்கள் அதை வேடிக்கை பார்க்கிறார்கள். எலியா ஜெபிக்கிறான், முழங்கால் படியிட குறிந்து ஜெபிக்கிறான், இஸ்ரவேல்ல மழை பெய்கிறது. இப்ப எலியா வேடிக்கை பார்க்கிற லிஸ்ட்ல அல்ல. எலியாவை ஜனங்களும் பாகாலின் தீர்க்கதரிசிகளும், ஒரே வார்த்தையில் சொல்ல போன முழு இஸ்ரவேல் ஜனங்களும் எலியாவின் இடத்துல என்ன செய்கிறாங்க? வேடிக்கை. இப்ப கொஞ்சம் டீப்பா புரியும்படி சொல்லணும்னா, இப்ப IPL மேட்ச் நடக்குது. 2 கூட்டம் இருக்கு. ஒரு கூட்டம் கிரவுண்ட்ல நின்று விளையாடுகிறது, இன்னொரு கூட்டம் ஸ்டேடியத்தில் இருந்து அதை என்ன செய்யுது? வேடிக்கை பார்க்க. வேடிக்கை பார்க்கிற கூட்டம் பார்த்துக்கிட்டு கையும் தட்டிக்கிட்டு விசிலும் அடிச்சுக்கிட்டு எங்க டீம் ஜெயிச்சு உங்க டீம் தோத்துன்னு சொல்லிட்டு 10,000 ரூபாய் மண்ணா போச்சு அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. ஆனா உள்ளே இருக்கிற கூட்டம் முடிஞ்ச உடனே லட்சமா என்ன செய்யுது? கோடியா பணத்தை என்ன செஞ்சது? விளாடுற அள்ளிட்டு அவங்களுக்கு 10 கோடிக்கு விலைக்கு ஏலம் வாங்கி அவன் பணத்தை அவன் கொண்டு போறான். இவன் வேடிக்கை பார்க்கிற கூட்டம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப வேடிக்கை பார்க்கிறவன் அவனுக்குள்ள சண்டை போடுறான்.
உள்ள இருக்கிறவன் அவன் சண்டை போடல, அவன் பணத்தை வாங்கிட்டு அவன் என்ன செஞ்சிடறான், அவன் வீடு வீடு கட்டி அவன் பெரிய ஆளாயிட்டே இருக்கிறான். இவங்க கேட்குறான், ஐயோ நான் 10,000 ரூபா கட்டி வந்தேன், 20,000 ரூபா கட்டி வந்தேன், எனக்கு பணம் போச்சு, அவன் தோத்தான் இவன் தோத்தான். பார்த்தீங்களா? நான் என்ன சொல்றேன்னு, இந்த ஸ்டேடியத்தில் இருந்து நான் வேடிக்கை பார்க்கிற ஆட்களாய் கர்த்தர் நம்மளை வைக்க மாட்டாரு. மற்றவர்கள் நம் செய்கிறதை பார்க்கிற அளவில் கர்த்தர் நம்முடைய தலையை உயர்த்துகிறவராயிருக்கு. புரிஞ்சிட்டு நினைக்கிறேன். எத்தனை பேர் நான் சொல்றது தெளிவா புரியுது? உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். தடிக்காரன் குணத்தில் இருக்கிறது இல்லைன்னா மற்றவர்களுடைய உயர்வையும் மற்றவருடைய மேன்மையும் மற்றவருடைய செழிப்பை நீங்க பார்க்கிற ஆட்களாய் கர்த்தர் வைக்க மாட்டாரு. உங்களிடத்தில் இருக்கிற செழிப்பையும் உயர்வையும் மேன்மையும் மற்றவர்கள் பார்க்கத்தக்க அளவில் கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துகிறவராயிருக்கிறார். ஐயோ புரியல நினைக்கிறேன். கொஞ்சம் டீப்பா சொல்ல போனா, எல்லாரிலும் ஒருவனா நான் இருக்க மாட்டேன், எல்லாரை பார்க்கல விசேஷித்தவனாய் கர்த்தரனை வைப்பார். ஒரு ஆளுக்கு தான் புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன். அந்த மைண்ட் இருக்கணுங்க. நான் எல்லாரும் போல நான் வாழக்கூடாது, எல்லார போல நான் இருக்கக்கூடாது. நான் ஸ்பெஷல். நீ உங்க மேல ஒரு நம்பிக்கை இருக்குன்னா நீங்க எல்லார போல இருக்கவே மாட்டீங்க. நீங்க எல்லார காட்டிலும் ஸ்பெஷலா தான் இருப்பீங்க. நீங்க வேடிக்கை பார்க்கிற கூட்டத்தில் இருக்க மாட்டீங்க. நீங்கள் செய்கிற கிரியைகளை மற்றவர்கள் வேடிக்கை பார்க்கிற அளவுல கர்த்தர் உங்கள் ஸ்தானத்தில் மேன்மையாய் வைப்பார். நிச்சயமாய் நடக்கும், நிச்சயமாய் நடக்கும். அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லவே இல்லை. இந்த வார்த்தையை கர்த்தர் சிந்தையில போட்ட போதுதான் நான் இதை பேசணும்னு எனக்கு ஒரு தைரியம் வந்துச்சு. எனக்கு தெரியும் இது ஒரு பெரிய மெசேஜ் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா நம்ம மக்களுக்குள்ள ஒரு காரியம் இந்த சண்டே ஸ்ட்ராங்கா பதியணும். அதனுடைய ஜெபமும் பாரமும், நீங்கள் உங்களை நம்ப வேண்டும். அவ்வளவுதான். அதான் என்னுள்ள மெசேஜ். நீங்க உங்களை மேன்மையா பாருங்க. உலகம் எப்படின்னு பார்த்துட்டு போட்டு கவலைப்படாதுங்க. உலகம் சகைவை இவன் பாவியான மனுஷன்னு பார்த்துச்சு, சகைவு கவலைப்படவே இல்லை. ஆனா கர்த்தர் சகைவை ஆபிரகாமின் குமாரனாய் பார்த்தார். நீ முந்தின நாட்கள் செஞ்ச தவறு நிமித்தம், பாவத்து நிமித்தம், ஒருவேளை நீ செஞ்ச ஒரு பெரிய பாவமா இருக்கலாம், பெரிய அதை 10 வருஷம் தாண்டினாலும் அதை மண்டையில வச்சுட்டு உலகம் அதை வச்சுதான் உங்களை பார்க்க. நீ கவலையே படாத. நீ உங்களை மேன்மையாய் பாரு. கர்த்தர் உங்களை மேன்மையா பார்க்கிறாரு. உங்களை நீங்க நம்புங்க. நீங்க குறை சொல்ற கூட்டம் குறை சொல்லிட்டு தான் இருக்கும், ஆனா உன் தலை உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்கும். எத்தனை பேர் நான் சொல்ற தெளிவா புரியுது? எத்தனை பேர் கான்ஃபிடென்ட் வந்திருக்கு, நான் என்ன நம்புவேன் சார், நான் இப்படி இருக்க மாட்டேன், இந்த புருஷனுக்கு திருமணம் பண்ணாலும் பரவாயில்லை, இந்த ஊர்ல நான் இருந்தாலும் நான் என் மேல கான்ஃபிடென்ட் இருக்கு. ஒரு காரியத்தை கூட சொல்றேன், உங்களுக்கு தேவன் தந்த வேலையை அதை நேசிங்க, அந்த வேலையை நேசிங்க. எதுக்குடா அப்படின்னு போகாதுங்க. அப்படி போனீங்கன்னா அந்த வேலை உங்களுக்கு டேஞ்சரா தான் இருக்கு. அதில் ப்ரெஷர் இருக்கலாம், டிஸ்டர்ப் இருக்கலாம், என்ன இருந்தாலும் சரி அதை நேசிங்க, அதை கனம் பண்ணுங்க. அது கர்த்தர் தந்த பொக்கிஷமா பாருங்க. அந்த வேலை நிமித்தம் கர்த்தர் கண்டிப்பா உங்களை ஆசீர்வதிப்பாரு. அது நிமித்தம் நீங்கள் உயர்த்தப்பட்டு கொண்டே இருப்பீங்க. நீங்க விருப்பம் இல்லாம செய்ய 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 எத்தனை வருஷம் ஆனாலும் ஒரு முன்னேற்றத்தை பார்க்க முடியாது. கர்த்தர் எனக்கு தந்த வேலை, அதை நான் அதை மேன்மையா பார்ப்பேன். குடும்பமா தான், கர்த்தருக்கு எனக்கு தந்த புருஷன், கர்த்தர் எனக்கு தந்த மனைவி, கர்த்தர் எங்களுக்கு தந்த பிள்ளைகள், ஆண்டவர் எங்களுக்கு தந்த பாஸ்டர், ஆண்டவர் எனக்கு தந்த வாகனம், ஆண்டவர் எனக்கு தந்த வீடு. அப்படி மேன்மையாய் பார்க்க பார்க்க அது உங்களுக்கு ஆபத்தா இருக்காது, அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். புரிகிறவங்க ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நான் வேடிக்கை பார்க்கிறவனா இருக்க மாட்டேன், மற்றவர்கள் என்னிடத்தில் வேடிக்கை பார்ப்பார்கள். தேவன் என்னை கொண்டு செய்கிற கிரியை. ஒரு வசனத்தை கூட வாசிப்போம், நான் முடிக்கிறேன். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 16வது வசனம். இதுவரைக்கும் கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே இருக்கும். ஆனா எலியாவுக்கு லைஃப்ல மட்டும் எப்படி இருக்குன்னா,
எலியா சொன்ன வார்த்தையின்படி கர்த்தர் செய்தார். ஹலோ, புரியல நினைக்கிறேன். ஆமென். ஒரு முறை கூட வாசிங்க 16. கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே இல்லை, எலியா என்ன சொன்னாரோ அது அங்க நடந்துச்சு. கர்த்தர் எலியா சொன்ன வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றினார். அவ்வளவுதான். புரிகிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். காது கேட்கல சத்தமா ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, உங்களுடைய வார்த்தையின்படி கர்த்தர் செய்யணும்னா உங்களை நீங்க என்னது தேங்க்யூ. ஆண்டவர் எவ்வளவு பெரிய ஆண்டவர். நம்ம சொல்ற வார்த்தை அவர் நிறைவேற்றாரு. புரிகிறவங்க ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். சில வேடெல்லாம் இந்த தீர்க்கதரிசிகளை ஆண்டவர் சொல்லல, இவங்களா சொன்னாங்க, நாங்க நடக்கும். எலிசா அந்த கைலாகு கொடுக்கிற பிரதானியை சொல்லுவான், நீ பார்ப்பாய் ஆனா என்ன செய்ய மாட்டா, புசிக்க மாட்டேன். ஆண்டவர் சொல்லி அவன் சொன்னான். இந்த பிரதானி அவனை சொல்ல வச்சான். இவன் மட்டும் ஒன்னில் வாய மூடிட்டு இருக்கணும், இல்லைன்னா என்ன சொல்லணும், கர்த்தர் நிச்சயமாய் செய்வான்னு சொல்லியிருந்தா உனக்கு 2 மூட தானியம் கிடைச்சுன்னு சொல்லியிருப்பான். இவன் என்ன சொல்லிட்டான், இது வானத்தின் பலகன் அப்படின்னு அவன் சொல்ல, நீ பார்ப்பா என்ன செய்ய மாட்டான். அப்படியே நடந்துட்டு இங்கேயும் இவன் சொல்றான், நீ கொண்டு வா, நான் நீ முதல்ல சுட்டி எனக்கு கொண்டு வா. ஒன்றும் நடக்காது, ஒன்றும் குறையாது. ஆனால் சொன்ன வார்த்தையின்படியே எலியா என்ன வார்த்தையை சொன்னாரோ அந்த வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றினார். எப்படின்னா, நீங்க உங்களை நம்பினா என்னுடைய வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றுகிறவராயிருக்கிறார். என்னுடைய வார்த்தையின்படி கர்த்தர் செய்கிறவராயிருக்கிறார். நீங்க சொல்லுங்க, ஆண்டவர் என்னை உயர்த்துவாரு, என்னை கனப்படுத்துவாரு, என்னை செழிக்க வைப்பார். இந்த வார்த்தையை டிக்ளேர் பண்ண அந்த வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றுவாரு. எத்தனை பேர் சொல்றீங்க இந்த வேர்டுகளை? நான் சொல்லுங்க, என்னை கர்த்தர் இந்த ஊர்ல உயர்த்தி வைப்பாரு, கர்த்தர் என்னை மேன்மையா வைப்பாரு, என்னை கடன் இல்லாம வாழ வைப்பாரு, என் பிள்ளைகளை கர்த்தர் உயர்ந்த ஸ்தானத்துல வைப்பாரு, நான் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருப்பேன். நீ உன்னை நம்பி நீ சொல்ல நீ சொல்ற வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றுவாரு. நான் வியாதி இல்லாம கர்த்தர் என்ன வாழ வைப்பாரு. நான் உங்களை பிளஸ் பண்றேன். நீங்க இந்த ஊர்ல கர்த்தர் உங்களை மேன்மையாய் வாழ வைப்பாரு. உங்களை கடன் இல்லாம வாழ வைப்பாரு, வியாதி இல்லாம வாழ வைப்பாரு, எல்லாருக்கும் தீர்க்க ஆயுளை கர்த்தர் கொடுப்பாரு. டாக்டர்மார் சொன்னது, மனுஷன் சொன்ன உங்க வாழ்க்கை நடக்கவே நடக்காது. பிசினஸ் பண்றவங்க இருக்கிறீங்க, உங்க பிசினஸ் செழிப்பா இருக்கும், உங்க பிசினஸ் ஆசீர்வாதமா இருக்கும். ரெஸ்ட் இல்லாத அளவுல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. நீங்க வேலைக்காரங்களா இருக்க மாட்டீங்க, நீங்க முதலாளிகளா இருப்பீங்க. நீங்க 10 பேருக்கு கீழே வேலை செய்ய மாட்டீங்க, நீங்க 10 பேருக்கு வேலை கொடுக்கிற அளவுல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. சனிக்கிழமை ஆச்சுன்னா நீங்க சம்பளம் வாங்குற அளவுல இருக்க மாட்டீங்க. சனிக்கிழமை ஆச்சுன்னா நீங்க 10 பேருக்கு சம்பளம் கொடுக்கிற அளவுல கர்த்தர் உங்கள் கரங்களை ஆசீர்வதிப்பாரு. உங்களுக்கு நல்ல வாகனங்களை கர்த்தர் தருவாரு, புதிய வாகனத்தை கர்த்தர் தருவாரு, நல்ல வீடுகளை கர்த்தர் தருவாரு, குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் கொடுப்பாரு. அப்பா, என் வாயிலுடைய என்னென்ன வார்த்தை வருதோ அது அனைத்து நிறைவேற்றப்படுவதாக. இந்த பலிபீடத்திலிருந்து வருகிற வார்த்தை கர்த்தர் நிறைவேற்றுவீராக. கண்களை மூடுவோம். எனக்கு ரொம்ப ஆனாலும் நான் முடிஞ்ச அளவுக்கு நான் பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரே உங்களை நம்புங்க, உங்களை நம்புங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. ஆண்டவரே உங்களை நம்புறாரு, உங்களை நம்புங்க, உங்க சரித்திரமே மாறும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீங்க? ஒரு தீர்மானம் எடுங்க. என்ன யாரு நம்பாட்டாலும் பரவாயில்லை, நான் என்ன நம்புவேன். சொல்லுங்க இந்த வார்த்தை, என்னை யார் நம்பாவிட்டாலும் பரவாயில்லை, நான் என்ன நம்புவேன். ஏன்னா கர்த்தர் என்னை நம்புறார். ஆமென். ஹல்லேலூயா. ஒருபோதும் கைவிடா, ஒரு நாள் விலகிடா, ஒருபோதும்
ஆமென். ஒரு விலகிடா ஒரு தேற்றுவது போல் என் நேசர் தேற்று. ஆண்டவரே, எங்க பிள்ளைங்க காலையிலே ஓடி வந்தாங்க. அப்ப இந்த டைம் மாத்தின பிறகு இவர்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். இவர்களை நம்பட்டும். காரணம் நீர் எங்களை நம்புகிறீர் ஆண்டவரே. சாத்தானே எங்களை நம்புறான், இவன் சாதாரண ஆளு கிடையாதுன்னு. நாங்கள் வேற யாரையும் நம்ப வேண்டாம். உலகம் எங்களை நம்பாட்டாலும் பரவாயில்ல, நீர் எங்களை நம்புறீர். அப்போ நாங்கள் எங்களை நம்பணும். இந்த ஆரணைக்கு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். இவர்கள் அத்தனை பேர் வாழ்ந்திருப்பார்களாக, செழித்திருப்பார்களாக, உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பார்களாக. எங்கள் பிள்ளைகள் மேன்மையாக இருப்பார்களாக. ஆண்டவரே மாலை நடக்க அந்த ஜபத்தை ஆசீர்வதி. விபிஎஸ்க்கான நாளை முன் நடக்கிற விபிஎஸ்ஐ ஆசீர்வதி. நாங்கள் ஐஸ்வர்யவான்களாக இருப்போம். எங்களுடைய கரங்கள் ஏந்துகிற கரங்கள் அல்ல, எங்களுடைய கரங்கள் கொடுக்கிற கரங்கள். கர்த்தர் உன்னதமான ஸ்தானத்தில் வைப்பீர். எல்லா துதிகனமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.